ஹாய் வணக்கம் எல்லா அன்புள்ளங்களுக்கும் வணக்கம். நீங்கள் நல்ல சுகமாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இன்றைக்கு வந்து நான் உங்களுக்கு சூப்பரான ஒரு வீடியோ கொண்டு வந்திருக்கிறேன். என்ன வீடியோன்னு சொன்னால் ராயல் மவுண்ட் பார்க் நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? இந்த பார்க்க போனீங்கன்னு சொன்னால் இந்த பார்க்க என்னென்னு சொன்னால் என்னென்றால் இந்த தோண்ட 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 வெறுமெல்லாம் தோண்டி கொண்டே போகலாம். அப்படியானதான் இந்த பார்க்குக்கு நீங்கள் போய் உள்ளிட்டுட்டீங்கன்றால் நான் சும்மா போய் விளையாட்டாக உள்ளிட்டேன். அந்த பார்க்குக்கு என்னென்றால் சும்மா போயிட்டு ஒரு ஃபர்ஸ்ட்டாக முன்னுக்கு நின்றுட்டு வருவோம்னுட்டு போனேன். ஆசை விடுமா, யாரையும் ஆசை விடாதெல்ல. என்ன செய்துச்சேன்டா நான் பாருங்க ஏறிக்கொண்டு போயிட்டு நான் முன்னுக்கு என்ன செய்கிறேன்னு சொன்னால் போயிட்டு நாய் இந்த முன்னுக்காதில் நின்று வீடியோ எடுத்து போட்டு சும்மா அந்த அந்த மரங்களை எடுத்து போட்டு விருப்பம் வந்துட்டு சரி உட்காந்துட்டு நான் உள்ளுக்க போனேன். இது என்ன அபூரி என்ன அண்டங்காக்கா அபூரி என்று சொல்லுவேனுமே அது கணக்கு. இது என்ன செய்துச்சுன்னு சொல்லி சொன்னால் போகிறேன் உள்ளுக்க போனால் என்னென்று சொன்னால் இயற்கையின் அழகு அவ்வளவு அழகாக இருக்கின்றது. மரங்கள் அவ்வளோ அழகாக இருக்கின்றது. பார்க்கும்போது சும்மா சூப்பராக இருக்கின்றது. அதுக்குள்ளே ஃபுல்லாக நிறைய மக்கள். இது ஒரு பெரிய ஒரு காடு கணக்கு தான். ஆனால் உள்ளுக்க போனால் இந்த உள்ளுக்க கணக்கு இருக்கும். ஆனால் நடக்கிற இடம் நடக்கிறது இதுக்கு எல்லாம் போட்டு கிடக்குது. இந்த பாதையால் போனால் இன்ன இடம் வரும், இந்த பாதையால் போனால் இன்ன இடம் வரும். ஆனால் இந்த பாதையில் ஒரு 4 சந்து இருக்குது. 4 சந்துக்களையும் ஒரு பக்கம் போனால் கோட்டனெக்ஸ் வருது, ஒரு பக்கம் போனால் ரோஸ்மவுண்ட் வருது, இன்னொரு பக்கம் போனால் பார்க் வருது. இங்கே பாருங்க அங்கே நடந்துட்டு விடுறார்கள், பாருங்க இவ்வளோ அழகாக நடந்துட்டு விடுறார்கள். ஏன்னா இங்கே இதுக்குள்ளே கூடுதலாக நடக்கிறது தான் இவர்களுடைய கேபிட் என்று சொல்லலாம். நானும் இவர்களோட சேர்ந்து நடக்கிறேன். ஆனால் ஒரு கொஞ்சம் தூரம் இப்படியே நடந்துட்டு போகிறேன். ஏன்னு சொன்னால் நல்லா இருக்குது, நடக்கும்போதும் நல்லா இருக்குது. இப்போ என்னென்னு சொன்னால் இதுக்கு கூட மக்கள் இருந்து என்ஜாய் பண்ணுவார்கள், மற்றது விளையாடுவார்கள். எனக்கு கூடுதலாக இங்கே இதுக்கு பார்க்கல குழந்தையால் கொண்டு விளையாடுற அப்படி நிறைய இருக்குது. இங்கே பார்க்கும்போது நல்லா இருக்குது. ஆனால் என்னென்று சொன்னால் இதில் வேறங்க ஒரு மரம், இந்த மரம் நான் என்னென்னா இந்த மரம் எனக்கு ஊரில் ஞாபகம் வந்துட்டுது. நான் வேப்ப மரம் நான் தான் கட்டிப்பிடிச்சேன். நான் அந்த மரத்தை நான் சூப்பர், அது பார்க்கும்போது நல்லா இருந்தது. பாருங்க அவள் என்ன செய்கிறான்டா அந்த அணிலோடு இருந்து விளையாடி கொண்டிருக்கா. ஏனெண்டா கூட மக்கள் இதுக்குள்ளே அப்படி அந்த அனிமல்ஸோட விளையாடி கொண்டு இருப்பேன். அனிமல்ஸ்ன்னு சொன்னால் குட்டி இப்போ இதுக்குலாம் நிறைய அணில் இருக்குது, மற்றது இந்த பறவைகள் இருக்குது, மரக்குத்தி இருக்குது, அப்படி நிறைய இதுக்குள்ள இருக்குது. அப்போ அது இந்த பாருங்க இந்த அணில் என்ன செய்யுதுன்னு பாருங்க சாப்பாட்டை கொடுத்த உடனே ஓடி வாய்க்க வச்சு மெட்டானிலுக்கு கொடுக்காம தான் தனியாக வச்சு சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். பார்த்தீங்களா? இந்தியாவில் பாருங்க இவ்வளவும் மரங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது, ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. இங்கே எக்ஸசைஸு தான் கூட பேர் வேணும் ஓடுகணும். எக்ஸசைஸுக்கு செய்யலாம். காலம் முடியும் நீங்கள் இதுக்குள்ள நடக்க துவங்கினீங்கன்னு சொன்னால் உண்மையாக நல்ல ஒரு சூப்பர் இடம். இந்த இடம்னு சொல்லலாம். நடக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். நல்ல சுவாத்தியம், இயற்கையோட இருக்கிறபடியாக நல்ல சுவாத்தியமாக இருக்கின்றது. உள்ளுக்க போனால் அவ்வளோ அழகாக நிலத்தில் பாருங்க முழுக்களும் கொட்டுப்பட்டு போய் கிடக்குது, இலைகள் எல்லாம் கொட்டுப்பட்டு கிடக்குது. ஆனால் சூப்பர் அழகு. இந்த உள்ளுக்க போனீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு காடு கணக்கு தான். இது இப்போ இப்படி இருந்தால் சமருக்கு எப்படி இருந்து கொஞ்சம் சொல்லுங்க. இப்போ கொஞ்சம் தெரியுது அந்த யாரம் விரீனமோ அல்லது எதுவும் அனிமல்ஸ் நிற்குதோ அண்ட் எல்லாத்தையும் நாங்கள் பார்க்கும்போதே இருக்குது. ஆனால் இது சமருக்கு அப்படி இருக்கும். ஆனால் இதுக்குள்ளே எல்லா ஸ்கூல் பிள்ளைகள் மற்றது இப்படி கொஞ்சம் பேர் அந்த இப்படி ஊர் பார்க்குறவேன்னு சொல்லி இடம் பார்க்குறவேண்டுங்க அதில் எல்லாம் போகிறவையெல்லாம் இடம் பார்க்குறவர்கள் அவர்கள் அந்த மெப்பையும் கொண்டு போகின்ற இடம் பார்க்குறதுக்கு ரோஸ்மவுண்ட் பார்க்கன்னு சொன்னால் அவ்வளோ அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள் இந்த சைட்டை பாருங்கள், இந்த சைட்டில் இவ்வளோ அழகாக அந்த இலைகள் எல்லாம் இருக்கிறது பாருங்கள். எல்லாம் ஒரு பேகண்டி கலர், ஒரு ஜெலோ கலர், ஒரு க்ரீன் கலர் என்று சொல்லி இந்த அழகை பாருங்கள். இஞ்சி பாருங்கள், இது எனக்கு பிடிச்சிருக்குது. நல்ல ஜெலோவில் பாருங்கள் இப்படி இருக்குதுன்னு சொல்லி சும்மா சூப்பராக இருக்குது.
அப்படியே சுற்றி 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 எடுக்கும்போது நல்லா இருக்குது. இங்கே பாருங்க இந்த மரத்தை நான் அப்படி சாட்டுறேன்னு பாருங்க இப்படி இருக்குது, நல்லா சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குது மரம். இந்த மரங்களை எல்லாம் டச் பண்ணக்கூடாது. நான் இதை சும்மா பிடிச்சி ஆட்டினா ஆகலும் போஸ்ட் பண்ணி ஆட்டாமல் மெல்லிஸ் ஆட்டினா மரங்களில் டச் பண்ணக்கூடாது. மரங்களில் டச்சு இங்கே பண்ணக்கூடாது ஹேண்டாவில். அடுத்தோட வந்து இங்கே பாருங்க இதுகளெல்லாம் இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்க, சூப்பராக இருக்குது. எல்லாம் வந்து க்ளீன் பண்ணி அங்கே க்ளீன் பண்ணி கொண்டு நிற்கிறார்கள் பாருங்க. இவ்வளோ பேர் க்ளீன் பண்ணுறார்கள். இந்த இடத்தையே இந்த பாக்கையே க்ளீன் பண்ணுறாங்க, ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அந்த இலைகள் எல்லாத்தையும் கொண்டு எல்லாம் அவர்கள் காபேஜ் போட்டுருங்க பாருங்க. இவ்வளோ வாகனம் நிற்குதுண்டு பாருங்க, க்ளீன் பண்ணுறதுக்கு மாத்திரம் இவ்வளோ வாகனம் நிற்குதுண்டு பார்த்தீங்களா. என்னென்னு சொன்னால் அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே பாருங்க முழுக்கள் வெறும் நிற்கிறார்கள், எல்லோரும் இருக்கிற நின்று அவ்வளோ ஃபன்னாக இருக்குன்றது, அவ்வளோ ஃபன்னாக இருக்குன்றது. அத்தோடு வந்து இதுக்குள்ள கூடுதலாக சைக்கிள் ஓடலாம், சைக்கிள் என்ஜாய் பண்ணலாங்க பாருங்க. அவர் இவ்வளோ அழகாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு போகிறாருண்டு. மற்றது வந்து என்னென்னு சொன்னால் இதுக்குள்ள வந்து கூட இந்த வயசு போனவர்கள் வந்து என்ஜாய் பண்ணுறது அவ்வளோ சூப்பராக இருக்கும், இன்னும் அழகாக இருக்குது. இந்த மரத்தை பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு இவ்வளோ பேர் நிற்கணும்னு பாருங்கள் இந்த பார்க்க க்ளீன் பண்ணுறதுக்கு. இந்த இடம் வந்து உண்மையாக எனக்கு தேத்தாக்குடியில் எங்கே நின்ற கணக்குண்டா அந்த முந்திரியம் தோட்டத்துக்கு நின்ற கணக்கு எனக்கு கிடக்குது. அந்த முந்திரியம் தோட்டத்துக்கு யாருக்கு ஞாபகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையாக ஒரு அழகான இடம் வந்து தேத்தாக்குடியில் அந்த முந்திரியம் தோட்டம், எனக்கு அந்த ஞாபகம் எனக்கு வந்துச்சு. நான் கொஞ்சத்துக்கு இதில் வந்து நின்றுட்டேன், எனக்கு ஆசையிலேயே நின்றுட்டேன், இந்த மரத்துக்கு கீழேயே நின்றுட்டேன். அவ்வளோ ஆசையாக இருக்குது. இந்த அவ்வளோ அந்த இடம் வந்து நல்லா சூப்பராக இருக்குது. மற்றது வந்து என்னென்னு சொன்னால் நாங்கள் நல்லா அமைதியை தேடி போகணும்னு சொன்னால் இந்த இடத்துக்கு தான் போகணும். அங்கே வேறங்க வேறு என்ன மாதிரி ஓடிக்கொண்டு போகிறாருண்டு அவர் ஒரு சில்ல மாத்தம் காலுக்கு வச்சு ஓடிக்கொண்டு போகிறார் பாருங்க. இந்த இடமெல்லாம் கொட்டுப்பட்டு போச்சு, ஃபுல்லாக கொட்டுப்பட்டு போச்சு, இலைகள் எல்லாம் கீழே கொட்டுப்பட்டு போச்சு. கீழே கொட்டுப்பட்டு இப்போ இல்லை உதிர்காலம் தானே அவ்வளோ அழகாக இருக்கின்றது. இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அம்மா என்ன இடம், இவ்வளோ பெரிய இடம், இந்த பெரிய இடத்துல என்ன செய்யலாம்னு சொன்னால் நிறைய மக்கள் வந்து வீடு இல்லாமல் இருக்கிறார்கள். அந்த வீடு வந்து கட்டி கொடுக்குறான், சின்ன சின்ன குட்டி குட்டி வீடு. ஆனால் செய்ய மாட்டேனான். ஏன்னா இது வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கான தான் இவ்வளோ ஏரியாக்கள் வச்சுக்கணும். மக்கள் வந்து என்ஜாய் பண்ணணும், நடந்து திரியணும், எக்ஸசைஸ் செய்யணும் அப்படின்னு சொல்லி இங்கே நிலங்களை பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி மரத்தை பாருங்கள், மேல் மரங்களை பாருங்கள் இவ்வளோ அழகாக எல்லாம் ஒவ்வொரு கலராக மாறி கொண்டு வருகின்றது. அத்தோடு வந்து எல்லா இலைகளும் கொட்டுப்பட்டுட்டுது. இனி இந்த இலையில எல்லாம் கொட்டுப்பட்டோன்னு இவர்கள் என்ன செய்வார்கள்? இந்த இலையாலே நீங்கள் சொல்லுங்கள், கொமெண்டில் சொல்லுங்கள், இந்த இலையாலே என்ன செய்வார்கள் என்று. நான் இதில் வந்துட்டு அவர்கள் ஒரு கொஞ்சம் பேர் வந்து ஷூட்டிங் எடுத்தார்கள். நானும் பின்னொருக்கா எடுத்து பார்ப்போம், ஒவ்வொரு அழகாக இருக்குன்னு பார்ப்போம்ன்ட்டு நான் வந்து நின்று எடுக்கிறேன் பாருங்க. உண்மையத்தான் நல்லா இருக்குது. இந்த இடம் வந்து நல்லா சூப்பராக இருக்குங்க பாருங்க, இவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம் வந்து. இந்த ஷூட்டிங்கள் எடுக்கிறதுக்கு நல்ல இடம் இந்த இடம். இப்போ வந்து கல்யாண வீட்டுக்கு சில மாப்பிள்ளை பொம்பளைகளை வச்சு எடுக்கிறதுக்கு நல்ல இடம். இந்த டைம் நல்ல இடம். இந்த இடம் வந்து நல்ல இடம். கொண்டு வந்து பொம்பளை மாப்பிள்ளைகளை கொண்டு வந்து இதில் வச்சு ஷூட்டிங் எடுக்கலாம், அவ்வளோ அழகாக இருக்கும். இங்கால நிறைய பேர் எடுத்துக்கொண்டு நிற்கிறார்கள். அங்கால பாருங்க இவ்வளோ பேர் எடுத்துக்கொண்டு நிற்கிறார்கள். என்னென்னு சொன்னால் ஷூட்டிங் எடுத்துக்கொண்டு நிற்கிறார்கள். அங்கால பிள்ளைகளெல்லாம் விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். இன்னொன்று நான் சொல்ல விரும்பப்படுறேன், உண்மையாக நான் தண்ணில கண்டுட்டேன். அதை எனக்கு புறத்தால் வந்துட்டு ஓடுறார். அப்போ தான் நான் அவரை கிளைச்சி கொண்டு போனால் அவர் ஓடிட்டேன். என்னென்னு சொன்னால் இந்த வெளிநாட்டிலேருந்து இங்கே விரினமெல்லாம் வரும்போது என்ன செய்யணும்னு சொன்னால் வெளிநாட்டில் எல்லாம் ஊர்லேருந்து வர்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் வந்து விசாவும் இல்லை, வேலையும் இல்லை, எல்லாம் வந்து இதுக்குள்ளேயே இருக்குதுகள் பாவங்கள். நான் நிறைய பேர் இதுக்குள்ள பார்த்தேன். நிறைய பேர் வந்து சில பேருக்கு நான் நினைக்கிறேன் வீடுகள் எதுவும் இல்லையோ என்னன்னு தெரியல. நிறைய வந்து எங்களோட தமிழாக்களும் இருக்கிறார்கள், நிறைய பேர் இருக்கிறார்கள். சிலர்கள் வந்து ஊரில் நல்ல வேலை செய்து போட்டு இங்கே வந்த உடனே என்ன செய்துகள் என்றால் சாப்பாடுகள் பிரச்சனைகள், வீட்டு வாடகைகள், அதுகள் இதுகள் என்று சொன்ன பிறகு அந்த யோசிச்சுட்டுது ஏன் இந்த சின்ன வயசில் இந்த பிள்ளைகள் வந்து இப்படி இந்த மைண்டை வந்து விட்டுட்டுதல் போல கிடக்குது. நான் பார்க்கும்போது ஏன்னா டீ ஒன்று குடிச்சு கொண்டு இருக்கிறார், அதை ஃபுல்லாக குடிக்கிறார். அந்த என்னோட வாங்கின டீ தான், ஆனால் அதுக்குள்ள வந்து அவர் குடிக்கல. நான் அவரை காட்டையில் ஏன்னு சொன்னால் அதில் காட்டுறையெல்லாம் சரியில்லை. நான் பார்க்கும்போதே நான் உண்மையாக கவலையாக இருந்தது. ஏன் இப்படியான பிள்ளைகள் அங்கே நல்ல செந்தளிப்பாக வாழ்ந்த பிள்ளைகள் எல்லாமே ஏன் இங்கே இப்படி கஷ்டப்படுகிறாள் வந்து
அங்கே வேலையிலெல்லாம் இருந்தது தானே, நிறைய பிள்ளைகளுக்கெல்லாம் வேலை இருந்தது. இப்போ எந்த ஃப்ரெண்டுகளே நிறைய பேர் சொல்லி நம்ம என்னென்னு சொன்னால், நாங்கள் வீணைத்தான் எங்கள் சொந்தக்காரரை கூப்பிட்டு அதுகள் வந்து அங்கே கல்யாணம் கட்டிப்பட்டு இங்கே வந்ததுகள். அப்போ இவ்வளோ வயசும் வந்து கூடிக்கொண்டு போகுது தானே. அப்போ அதட்டு லைஃப் போயிடும். லைஃப் போனால் பிறகு உழைச்சி என்ன செய்கிறோம்? ஒன்றுமே செய்யலை. உழைச்சி என்னத்தை செய்கிறது? ஒரு லைஃப் தானே. ஒரு என்னென்னு சொன்னால் இப்போ மெடிசன் பிள்ளைகள்னு சொல்லி இருந்தால் தானே அது சந்தோஷம். அதுக்கு அவ என்ன செய்யணும்னா பிள்ளைகளையும் விட்டுட்டு வந்து இங்கே இவ்வளோ ஹாசலை கட்டி வந்து அவர் வந்து இங்கே வந்து விசாம் இல்லை ஒன்றும் இல்லை, அப்படியே ரோட்டாக தெரியுது ஜனங்கள் எல்லாம். கூட ஜனங்கள் என்ஜாய் பண்ணதுகள் வந்து என்னென்னா இந்த இப்படியான பாக்களுக்குள்ள வந்து இருக்குதுகள். என்ஜாய் பண்ணையில் இருக்குது, தங்கண்ட பாட்டிலே இருக்குது. இங்கே பாருங்க, இந்த வந்து இங்கே ரெஸ்டாரண்ட்களும் இருக்குது பாருங்கள். இதுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. இந்த கலரை பாருங்கள், எனக்கு உண்மையாக இந்த கலர் நல்லா பிடிச்சி கொண்டு. என்ன கலர் இது, இந்த கலர் அவ்வளோ இந்த மரத்தின் கலர் அவ்வளவு வடிவாக இருக்குன்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோட நெக்ஸ்ட் டைம் என்னென்ன வீடியோ வேணுமென்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.